யாத்ராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதத்துல வந்து நிற்கிறான் மோசே. அது தேவ பர்வதம் என்று தெரிந்து வந்தவன் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான், வந்து நிற்கிறான். அவ்வளவுதான். வந்தது தேவனை நோக்கும்படியா வந்தவன் அல்ல, தேவனை பார்க்கும்படி தேவனை தேடி வந்தவர் அல்ல மோசே. ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த இடம் எங்க வந்திருக்கிறாரு? தேவ பர்வதத்துல. ஓரே மட்டும் வந்தான்னு சொல்லி முடிக்க வேண்டியதுதான் இங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுங்க தேவ பர்வதமாகிய. ஆமென். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். கடந்த நாளில் ஒரு யூத் மீட்டிங்ல பேசும்போது இந்த வார்த்தை தான் பேசினேன். இந்த காலையில் இதே வார்த்தை கற்று திரும்ப ஆமென் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். இப்பொழுது வந்தவன் தேவ சமூகத்தை தேடி வந்தவன் அல்ல, தற்செயலாய் வந்து நிற்கிறான். வந்தவனுடைய கண்களில் ஒரு காட்சி பார்க்கிறான். அதுதான் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். தரிசனமாய் அந்த காட்சி அவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறான் என்றால் 3வது வசனத்தில் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அதை பார்க்கிறான். தேவ சமூகத்தில் வந்தவன் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியம் பார்க்கிறான். அதுதான் அற்புதம். ஆமே. இவனை போல தேடி வந்தவன் அல்ல, தேவ பர்வதம் என்று தெரிந்து வந்தவன் அல்ல, தற்செயலாய் வந்தவன். தற்செயலாய் வந்தவன் கண்கள்ல இப்ப என்ன பார்க்கிறாரு? அற்புதத்தை பார்க்கிறார். தற்செயலாய் வந்தவனுடைய கண்களிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் காண்பிப்பார். ஆனால் தற்செயலாய் வரப்பட்டவன் வாழ்க்கையில ஒரு கிரியை ஆண்டவர் காண்பிப்பார். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தற்செயலாய் வந்தவன் அல்ல, என்னை முன்னறிந்து கொண்டு வந்திருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அவரை பார்க்கணும்னு நான் வந்திருக்கிறேன் சொல்றவங்க, அவரை தேடிய நான் வந்திருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தற்செயலாய் வந்து நிற்கிறவனுக்கு ஒரு அற்புத காட்சி ஆண்டவர் காண்பிப்பாரானா? ஆமே. இங்க இருக்கிற எல்லாருமே சும்மா வந்தவங்க கிடையாதுங்க. அவரை பார்க்கணும்னே வந்திருக்கிறீங்க, அவர் எனக்கு அற்புதம் செய்யணும்னே வந்திருக்கிறீங்க, அவர் எனக்கு கிரியை நடப்பிக்கணும்னு வந்திருக்கிறீங்க. வந்தவரை அவர் விட்டு விடுவாரோ? தேடி வராதவனை தேட வைத்து அவன் கண்களிலே அற்புதத்தை காண பண்ணின தேவன் தேட பண்ணின என்னை கைவிட்டு விடுவாரோ? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமே. ஆனால் இங்கே நடந்த காரியம், நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஆராதிக்க விரும்புகிற நேரம் போகிறது. வந்தவன் திரும்பி போகல, வந்தவன் அங்க நிற்கிறான். ஆமே. இது தேவ சமூகம் என்று தெரிந்ததும், தேவனுடைய கிரியை நடக்கிறதை தெரிந்ததும், தேவன் அங்கே எழுந்தறினதை அவன் அறிந்ததும், அவன் அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு போகல, மாறாய் அவன் அங்கே வந்து நின்றான். நின்றவன் நெருங்குறான். இன்னும் சொல்லணும், அதுக்கு பிறகு அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசு வரல, வேற ஆட்களை தேடுறதுக்கு மனசு வரல. அவனுடைய கால்கள் உறுதியா நின்று கொண்டே இருந்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவன் நிற்கிற இடத்துல சரியா நிக்க வச்சிருக்கிறா, பார்க்க வேண்டியவரை சரியா பார்க்க வச்சிட்டு இருக்கிறா. இங்கிருந்து மாறிராதீங்க, இங்கிருந்து விலகிறாதீங்க. உங்கள் கண்களிலே சில கிரியைகளை என் ஆண்டவர் நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நிற்க 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 அவன் கண்ணுக்கு முன்னாடி இதுவரை கண்டிராத கிரியைகள், நிற்க நிற்க அவன் கண்ணுக்கு முன்னாடி இதுவரை அவன் பார்த்திராத கிரியைகள். அது மாத்திரமல்ல, இங்கிருந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். முடிந்ததென்று நினைத்து கொண்டிருந்த மோசே 80 வயதுல இருக்கிறார். மோசே எழுதி வச்சிருக்கிறார், மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. இன்னைக்கா நாளைக்கான்னு பார்த்துட்டு இருக்கிற மோசே இப்ப அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கான ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்கு முதல்ல மோசே செஞ்ச காரியம் வந்து நின்றா. ஆமே. ஆமே. நிற்கிறது வீண் கிடையாதுங்க. தேவ சமூகத்தில் நிற்பது வீண் கிடையாது. தேடி இது தேவ சமூகம் என்று தெரியாமல் வந்தவனுக்கே ஒரு துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்க முடியுமானா? தேடி வந்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிற என் வாழ்க்கை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்றவங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை சாத்தான் கையில். சொல்லு, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி
நன்றி அப்பா. இந்த மனுஷன் உதவல, ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆம்பே இந்த மனுஷன் உதவல. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்க. குளோராபாலக். ஆமென். நிற்கிறவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா என்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்களா? இங்க மோசைக்கு காட்டப்படுகிற காட்சியெல்லாம் பாருங்க. முதல்ல மோசை பார்க்கும்போது முச்செடியை பார்க்கிறான். முச்செடியை பார்த்தவன் இப்பொழுது அடுத்து ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். அந்த அற்புதம் தான் என்னன்னா, அந்த முச்செடியில இவ்வளோ தீ எரிஞ்ச பிறகு அது வெந்து போகல. மோசைக்கு முதல்ல காமிச்சு கொடுக்குற, எப்போ வாழ்க்கையில நீ நின்ன அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளம், நீ இன்னும் வெந்து போகாம காக்கப்பட்டு இருக்கிற. அதுக்கு முச்செடியை நிறுத்துறாரு. முச்செடியை உத்து பார்க்குறான். முச்செடி அவ்வளோ சோதனையில் நிற்கிது, அவ்வளோ பிரச்சனையில் நிற்கிது, அவ்வளோ அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. எங்க ஒரு சின்ன ஒரு தீ பட்டாலே விறகெல்லாம் கரியாயிருமே. ஆனால் இவ்வளோ தீ எரிஞ்ச பிறகு மோசை பார்க்குறாரு, அது வெந்து போகலையா. ஆண்டவர் முதல்ல காமிச்சு கொடுக்கிற, உன் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நின்னா உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளமே இதுவரை நீ வெந்து போகாம இருக்கிறதா. ஆமென். மோசை கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் காமிச்சிட்டு தான் ஆண்டவர் பேசவே தொடங்குறார். முதல்ல முச்செடியை பார்க்கிறான். முச்செடியை பார்த்தவன் அதுல எரிகிற தீயை பார்க்கிறான். தீயை பார்த்த உள்ள உத்து பார்க்கும்போது ஒன்றை கண்டு கொண்டான், அது இன்னும் வெந்து போகல, அது இன்னும் வெந்து ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறார். மோசே, உன் வாழ்க்கை இன்னும் பயனடையும், இன்னும் ஒன்றை கொண்டு நான் செய்வேங்கிறதுக்கு அடையாளம் இந்த முச்செடி எப்படி வெந்து போகாம இருக்குதோ அப்படிதான் நீ இன்னும் அழிந்து போகல. ஆமென். அழிக்கும்படியா சத்துரு பல விதத்திலே பல சோதனைகளை கொண்டு வந்தார். என்னைக்கும் மூழ்க வேண்டிய நான் இன்னைக்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இது என்னால் உண்டானது அல்ல, தேவன் கிருபை பாராட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவன் கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஆமென். உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதற்கு அடையாளம் நீ வெந்து போகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளம் இன்னைக்கு நீங்க என் முன்னாடி உயிரோட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா இல்ல? நான் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில தேவக்கிரியை நடக்குமான்னு கேள்வி வந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு மூக்குல கை வச்சு பாருங்க. அப்படி ஒரு சுவாசம் வருதுன்னா நடக்கும், நடக்கும். ஆமா. நம்ம விட சின்ன சின்ன பிரச்சனையில எத்தனையோ பேர் மூழ்கி போகும்போது, இவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்சோம், இன்னும் இந்த படகு மூழ்கலனா ரகாலா ஹந்தா ரகா ஷகதா ராதரா, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல. சொல்லுங்க, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமென். இந்த மனுஷன் உதவல. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்க. அவர் விட்டு கொடுக்கல. ஏன் விட்டு கொடுக்கல? உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பு. எப்படி எதிர்பார்க்கணும்? நம்ம இன்னைக்கு என்ன வாழ வைக்கிறார்னா ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் அவனுக்கு காமித்து கொடுக்கிற, அதன் பிறகுதான் பேசலாம் செய்கிறார் ஆண்டவர். முதல்ல மோசை காமிச்சு, ஏன்னா மோசைக்கு இப்ப 80 வயசுல மோசைட்டு இப்ப பேச போற காரியம் சாதாரணமான காரியம் கிடையாது. 40 வயசுல எதிர்பார்த்த காரியத்தை தான் இப்ப முடிகிற டைம்ல ஆண்டவர் வந்து பேச போறாரு. 40 வயசுல மோசை பலமுள்ளவராக இருந்தார், வாக்கில் வல்லவராக இருந்தார், எல்லாவற்றிலும் கற்று தெரிந்தவராக இருந்தார். அன்னைக்கு போய் உதவுறதுக்கு போய் நிற்கும் போதுதான் அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அன்னைக்கு வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார்னா மோசை உடனே அக்செப்ட் பண்ணியிருப்பார், உடனே போயிருப்பார். ஆனா இப்ப 80 வயது வேதம் சொல்லுகிறது அவன் பலவீனனா இருக்கிறான், வாக்குல வல்லவன் கிடையாது. இப்படிப்பட்ட மோசை சந்திச்சு இப்போ நான் திரும்ப அனுப்புறேன்னு சொல்றதை மோசை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை அவன் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்கிறார். என்ன காரியம்? முதல் காரியம், உன்னை பயன்படுத்துவாருங்கிறதுக்கு அடையாளம், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளம், இன்னும் நீ வெந்து போகாம காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வெந்து போகாம காக்கப்படுற, இன்னும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல, இன்னும் ஆண்டவர் விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை சோதனைகளை தாண்டி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இதுவரை அப்பா என்னை விட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க, இதுவரை என்ன அவர் விட்டு கொடுக்கலன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. என்னை விட்டு கொடுக்காதவர்
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சொல்ல, நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோ தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்துவி. என்னை விட்டு கொடு. சொல்லுங்க நம்பிக்கையோட, இதுக்கு தாங்க விட்டு கொடுக்கல. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளம், இன்றும் நீ ஜீவனோடு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர் விட்டு கொடுக்காத. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடல பாடும்பொழுதெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை மோசே வைத்துதான். அவன் இங்கே சொல்லி இருக்கிறேன், புதிதாக அநேகர் வந்திருக்கிறதுனால பலனா இருக்கும்படி சொல்றேன். இப்போ மோசைட்ட ஆண்டவர் பேசுறாரு, உன்னை நான் பயன்படுத்த போறேன், உன்னை நான் அனுப்ப போறேன்னு சொல்லும் போது மோசே உடனெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா மோசை எதிர்பார்த்த நாட்கள்லாம் தாண்டிடுச்சு, மோசை எதிர்பார்த்த காலங்கள்லாம் தாண்டிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு மோசைக்கு இது வாய்ப்பே கிடையாது. இனி அங்க போய் ஒரு அற்புதத்தை நான் செஞ்சு காட்டி இனி என்ன நம்பி என் ஜனங்கள், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால மோசே என்ன சொல்றாருன்னா, என்னால முடியாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே சொல்லி எவ்வளவு ஸ்கிப் பண்ண முடியுமோ ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவரும் விட்டபாடு இல்லை, மோசையும் விட்டபாடு இல்லை. மோசையும் போராடுறாரு, ஆண்டவரும் போராடுறாரு, அற்புதத்தை செஞ்சு காட்டுறாரு. மோசை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. கடைசியில் சொல்ற, ஆண்டவரே என் வாய் திக்குவாய், ஆண்டவரே மந்த நாவா இருக்கிறேன், என்னை விட எங்க அண்ணன் யாரும் நல்லா பேசுவான்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்ல, நாவும் வாயோடு இருந்து இங்கேருந்து என்ன சொன்னாலும் அங்கிருந்து பதில் வந்துட்டே இருக்கிறேன். அவன் பேச பேச இப்போ மோசை என்ன செய்யறது, என்னால முடியாது ஆண்டவர் சொன்னதும் வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சான். இதை தியானிக்கும் போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வச்சார். இப்போ மோசைக்கு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்குறார். என்ன ஆப்ஷன்? மோசே, நீ உன் ஜனக்கூட்டத்தில் போய் உன் வயசுல உள்ள ஒருத்தனை நீ எனக்கு கூட்டிட்டு வா, நான் அவனை பயன்படுத்துறேன், ஒன்று நான் விட்டுறேன். எனக்கு ஆர்வம் தேவைன்னா நான் இதுக்கு ஒன்றா தேடி வர போறேன், நான் ஆர்வனை பார்த்துருப்பேனே. எனக்கு ஓ ஸ்டேஜில் உள்ள ஓ வயசுல உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, நான் அவனை பயன்படுத்துறேன், ஒன்றை விட்டுறேன். இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிச்சு மோசைக்கு. உடனே என்ன பண்றானா, தன் ஜன கூட்டத்தில் போற ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி கேட்கிறார், என் வயசுல யாராவது இருக்கிறீங்களாப்பா, என் வயசுல யாராவது இருக்கிறீங்களாப்பா. ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுறாரு. எல்லா வீட்டுல இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? உன் வயசுல யாரும் இல்லை, உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், ஆனா உன் வயசுல யாரும் இல்லை மோசைன்னு சொல்லி எல்லா வீட்டு கதவையும் தட்டிடாரு. இப்ப மோசைக்கு சரியான கோவம். ஏன்னா மோசை கொஞ்சம் கோவக்காரர். மோசை கோவம் வந்து கடைசியா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் இந்த வீட்டில் இல்லைன்னா என்ன, நான் பிறந்த வருஷத்துல ஒரு பையன் கூட பிறக்கலையானே, எந்த வீட்டில் கேட்டாலும் இல்லைன்றாங்க சொல்லிட்டு ஒரே ஒரு வீட்டில் போய் தட்டு, கடைசி ஒரு வீட்டை தட்டுற. அந்த வீட்டில் இருந்து ஒரு வயசான பாட்டி அம்மா கம்பை ஊனிட்டு வராங்க. பாட்டி, என் வயசுல யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டது அந்த பாட்டி சொல்றாங்க, இல்லைப்போ உன் வயசுல யாரும் இல்லை, உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயசுல யாரும் இல்லைன்னு சொன்னதும் மோசை கோவத்தில் அந்த பாட்டிட்டு சொல்ற, என்ன பாட்டி, நான் பிறந்த வருஷத்துல ஒரு பையன் கூட பிறக்கலையானே, நான் மட்டும்தான் பிறந்தேன், எல்லா வீட்லையும் இல்லைன்றாங்க. அப்போ எங்கள் வீட்டில் மட்டும்தான் குழந்தை சத்தம் கேட்டுச்சான்னு சொல்லுது. அந்த பாட்டி ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாட்டி, ஏ மோசே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அம்மா வயிற்றுலேருந்து நீ வெளியில் வரும்போது என் வயிற்றுலேருந்து ஒரு பிள்ளை வெளியில் வந்துச்சு மோசே. என் வயிற்றுலேருந்து மட்டும் கிடையாது, அன்னைக்கு நிறைய இப்போ நீ ஒவ்வொரு கதவையாக தட்டிட்டு வந்தில்ல, அதில் அநேக குடும்பத்தில் பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டில் போட்டிருந்தான், பிறக்கிற ஆம்பளை பிள்ளைலாம் கொல்லப்படணும். உங்க அம்மா ஒன்று ஒரு 3 மாசம் பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? அதே போல நானும் என் பிள்ளைய பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீயும் அழுத, உன் சத்தம் அவனுக்கு காதுல கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு, அந்த சத்தம் காதுல கேட்டுச்சு, கண்டுபிடிச்சு கொண்டானுங்க. உங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு 911 அனுப்பி விட்டாங்க தெரியுமா? அதே போல நீ இப்ப தட்டிட்டு வந்திய ஒவ்வொரு வீட்டு கதவையா அந்த பெற்றோர்லாம் செஞ்சு பார்த்தாங்க, நீ மட்டும் மாட்டல, அந்த பிள்ளைகளாம் மாட்டிட்டாங்கப்பா. இதை கேட்டுட்டு, ஏன்னா ஆண்டவர் வெயிட் பண்றாரு சொல்லணும். இப்ப மோசே ஓடி போறா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவரே, நான் பிறந்த வருஷத்துல எல்லா வீட்லயும் பிள்ளைங்க பிறந்து இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் அந்த படுபாவி ராஜா கொண்டுட்டான், நான் மட்டும் இப்படியே தப்பிச்சிட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அந்த சட்டம் பிறந்தது ஒன்றை கொல்றதுக்காக.
இன்னைக்கு காக்கப்படுவதும், நீ இன்னைக்கு விட்டு கொடுக்காம இருப்பதும் உங்க அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச காரியமோ கிடையாது. நான் ஒன்று விட்டு கொடுக்கல. ஏன்னா நான் உன்னை வச்சு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உன்னை கொண்டு செய்ய வேண்டியது உன்னை கொண்டு தான் செய்வேன். உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையில் தான் செய்வேன். எனக்கு ஆரோன் தேவை கிடையாது. எனக்கு இதுக்கு மீறியும் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா உன்னை பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் ஜெபிச்சது உண்டுங்க. போதும் ஆண்டவரை எடுத்துக்கோங்க. எத்தனை நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் கத்துனது உண்டு. முடியல ஆண்டவரை என்ன எடுத்துருங்க. விட்டாரா? ஏன் கொரோனா அலையில எத்தனையோ கோடி ஜனங்கள் மரித்தார்கள். நாமும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டோம். ஆண்டவர் விட்டாரா? ஏன் விடல? ஏன் இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்கிறா? என் வாழ்க்கையில என்ன கொண்டு என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. அதை செய்து நிறைவேற்ற வல்லவர் என் கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையாக ரகபல கதரியதரா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் செய்வாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இன்னைக்கு வெந்து போகல. வெந்து போக அக்கினி எரியுது. இன்னும் அணையலன்னு சொல்லல, அணைஞ்சிட்டுன்னு சொல்லல, இன்னைக்கு எரியுது. ஆனா உன் வாழ்க்கையை திரும்பி பாரு. இதுவரை வெந்து போக கர்த்தர் விடல. அலைகள் கொந்தளித்து கொண்டுதான் இருக்குது. ஆனா திரும்பி பாரு, படகு மூழ்கி போகல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே முதல்ல காமிச்சு கொடுக்கிறது அது வேகலப்பா. அது வேகல. ரெண்டாவது என்ன காமிச்சு கொடுக்கிறாருன்னா, இந்த முச்செடியில ஒரு அற்புதமா, முள்ளுல தீப்பட்டு அது கருகிறோம். ஆனா இந்த முள் இன்னும் ஸ்டெடியா நிக்குது. இந்த முச்செடிக்கு அதான் அப்படிதான் போறார். இதுல ஒரு அற்புதமான்னு பார்த்து கொண்டு போறா. இந்த முச்செடிக்கு அற்புதமா, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? இந்த வாழ்க்கையில ஒரு அற்புதமா, இதை கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டுறா. இந்த முள்ளுக்கு செய்ய முடியும்னா உனக்கு செய்ய முடியும். ஆமே. இந்த முள்ளுல நீ ஒரு அற்புதத்தை பார்க்கிறேன்னா உன் வாழ்க்கையில அற்புதத்தை காண முடியும். ஆமே. எத்தனையோ சாட்சிகளை நம்ம முன்னாடி, நம்ம சூழ்நிலையில நடந்த எத்தனையோ பேருடைய சாட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கர்த்தர் கேட்க வச்சிருக்கிறதா காண பண்ணியிருக்கிறா. ஆமா. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமா என்னென்ன காரியத்துக்கு காத்திருக்கிறீங்களோ அதற்கான பல சாட்சிகளை உங்க கண் பார்க்கவும் உங்க காது கேட்கவும் கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோட சொல்றேன், அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. முள்ளுக்கு ரெண்டு விஷயத்தை காமிக்கிற. ஒன்று வெந்து போகல, ரெண்டாவது இந்த முச்செடியில் ஒரு அற்புதம். இந்த முள்ளுக்கே இவ்வளோ அற்புதம் நடக்கும் போது இந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்காதா? ஆமே. முள்ளுக்கே அற்புதம் பிள்ளைக்கு நடக்காதாங்க? ஆமே. இதை பார்த்தவன் இன்னும் நெருங்க துடிக்கிறான். இன்னும் நெருங்க துடிக்கிறான். நெருங்க துடிக்கிறதும் வேதம் சொல்லி கர்த்தர் உள்ளிருந்து பேச துவங்கினாராம். பேச துவங்கினார். அவர் பேச 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 மோசே உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லு, அதே மோசே தானே உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் நியாயாதிபதியாய் ஏற்படுத்தினது யார் என்று கேட்டவர்கள் நடுவிலே முச்சடியிலே எழுந்தருளின தேவனா அதே மோசே தானே அவர்கள் நடுவிலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அவர் திருப்பி அனுப்புகிறார். ஆராதிக்கும் போது அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்ல வைத்துக் கொண்டே இருந்தார். திருப்ப பண்ணுகிற தேவன், சகலவற்றை உங்க வாழ்க்கையில திருப்ப பண்ணுகிற தேவன், பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை திருப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 80 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில இழந்த அநேக காரியத்தை அடுத்த 40 வருஷத்துல கர்த்தர் காண பண்ணார். அவன் கையினால அற்புதம் நடக்குது. அவன் கையினால அடையாளங்கள் நடக்குது. ஆமென். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கண்டபடி உங்கள் வாழ்க்கையில சில நன்மைகளை கர்த்தர் காணும்படி கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நின்னுரு. நீ தேவ சமூகத்தில் நிற்கிறது வீண் கிடையாது. நீ நிற்க ஒரு பக்கம் காமிச்சு தந்துட்டே இருப்பா. அவன் இன்னும் நீ வெந்து போகலங்கிறத காமிப்பா. இன்னொரு பக்கம் சில அற்புதங்கள் உங்க முன்னாடி நடக்கிறத பார்க்க வைப்பா. இது ரெண்டும் தெரியுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இதே தேவன் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் போய் சொல்ல மாட்டார். இந்த தேவன் என்னை மறந்து போக மாட்டார் சொல்றவங்க கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்து. நிற்கிறது வீண் கிடையாது. சகலவற்றையும் திருப்புகிறவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சொல்லுங்க, ஆராய்ந்து என் தகப்பனே சூழ்ந்திருக்கி நான் அமர்வதோ நான்
நிற்பதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் சொல்ல நன்றாய் அறிந்திருக்கிறேன். நன்றா நீர் அறிந்திருக்கின்றேன் இசையா. ஓ என்னை காண்பவரே, என்னை சொல்லுங்க, என்னை தினம் காப்பவரே, தினம் ஓ என்னை காண்பவரே, என்னை காண்பவர் ரேமமகதோரோ சதரதரா. அப்படி எழுமி இருக்கலாமா தேவ சமூகத்தில்? தேவ சமூகத்தில் எழுமி நின்று ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஒரு நிமிடம் கண்களை மூடி அவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றதோ ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேச இருக்கிறார். உன்னை நீ வெந்து போகாததை பாரு. இன்னும் வெந்து போகல, நீ இன்னும் அழிந்து போகல. சத்துரு உன்னை மூழ்கடிக்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கிறான். உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாமே சில காயங்களை தருவதற்காக அல்ல, நீ மூழ்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கண்ணிகள். நீ எழும்ப கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கண்ணிகள். நீங்க நின்ற கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கண்ணிகள். ஆனால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கண்ணி தெரித்தது நான் தப்பினேன், கண்ணி தெரித்தது நான் தப்பினேன். எப்படிப்பா தெரிச்சது? சகலவற்றையும் திருப்புகிற தேவன், சகலவற்றையும் திருப்புகிற தேவன். மேவி போசேத்திட்டு வந்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ ராஜ சமூகத்திலே உட்கார்ந்து அவன் தகப்பனுடைய சொத்துக்களை நான் உனக்கு திருப்ப கொண்டு வரேன். உன்னால் திருப்ப முடியாதவைகளை நான் உனக்காய் திருப்பி கொண்டு வரேன். நீங்க நிற்க துவங்கி பாருங்கள். நீ நின்று கொண்டு கர்த்தருக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். எத்தனை பேர் சொல்லி நான் இன்னும் வெந்து போகல. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். ஆமே சொல்லுங்க. அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை. ஒரு விஷயம் கூட, அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து ஆவே இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போக. சொல்லுங்க, உங்க கிருபை எங்களை விட்டு, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது நீ வெந்து போகல. இதுவே உனக்கு அடையாளமா இருப்பதாக. ரகமலா ஷகதரா இமை போ. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவனீர். பாடுங்க. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவனீர். ஆமே ரபாபா ஷகதரா. சொல்லுங்க. செங்கடலை நீர் பிளந்தி, செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகள் உம் யோசனையால் தக. செங்கடலை பிளந்தி, செங்கடலை ஹல்லேலூயா ஷகதரா ரிமமதுரு எரிகோவின் இன்னைக்கு துதிக்கும் போதே சில கோட்டைகளை கர்த்தர் முறியடிப்பாராக. சொல்லுங்க. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு, அந்த கோலியாத்தின் கோஷங்களை நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா பிரபல ஷகதரா லிகதா ரிபா ஷகதரா ஓ ரிமா மமதரா ரிபா பாபா ஷகதரா. இருக்கிற உனக்காய் ஒரு துவக்கம். ஆமென். சொல்லுங்க. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள்
எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவ. மகிமை 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 மகிமை. இதோ திருப்புகிறார். பலவித சோதனையா, பலவித சோதனையா. ஆமென். உடவிடப்பட்டோம். ஆமென். பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து அப்பா. பலவித சோதனையா. ஹalleluya கதரா ரேமாமா சந்தரோ ரிகேல கதரே. சொல்லுங்க, எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை என்னைனா. இந்த அபிஷேகம் வெட்கப்படுத்தாது. இந்த அபிஷேகம் தலை குனிந்து போகாது. சொல்லுங்க, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. ரகபல சகதர். இதோ அவர் திருப்புகிறார். சகலவற்றையும் திருப்புகிறார். சகலவற்றை கர்த்தர் உங்களுக்காய் திருப்புகிறார். நீ நின்று கொண்டு ரட்சிப்பார். நீ நின்று கொண்டு அதிசயிப்பார். எங்கள் தேவனே, தேவன் நீ. ரகபகதர் ஓரபல சகதர் ரிபல ஹந்தரா லிகரபலபோ ஷபலதரா. எங்கள் தேவன் நீ. ஆமென். ரபபபமா. செங்கடலை நீர் பிளந்தி, செங்கடலை நீர் பிளை. ஆமென். செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகள். ஹalleluya. உம் யோசனை. சொல்லுங்க, அந்த கோலியாத்தின் கோஷங்கள், அந்த உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கோஷங்களையும் என் ஆண்டவர் இப்பொழுது நிர்மூலமாக்குவாராக. ராபாலா ஹகாரா. நீ தேடியும் காணாதிருப்பார். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பார். ஓ ராபாபா. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நோராபாபா ரிபாபாபா ஷபலபலபல உதரபலப உஷத லிகரபலகத ரியாதர. பரலோக அக்கினி, பரலோக வல்லமை இது உங்களை பலப்படுத்துகிறது. இது அவர் திருப்புகிறார். அவர் திருப்புகிறார். நீ நிற்கிறது நிமித்தமாய் சில அற்புதங்கள். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் வசனத்தை கை கொண்டு நின்றபடியா இது உனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அதை ஒருவரால் பூட்டக்கூடாது. அதை ஒருவரால் மாற்றக்கூடாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆர்ப்பரியுங்கள். இதோ ராஜா எழுந்தருளி இருக்கிறார். ராபாபாபா ஹந்த ரகரபௌதரா ரிகரபலபௌ ஷபலகரபலபௌதரா. இதோ திருப்புகிறார். உன்னால் முடியாதவைகள் அவரால், உன்னால் செய்ய முடியாதவைகள் அவரால். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆயிற்று. ராபா ஹந்த ரக ஷகதர. கர்த்தர் நிற்கிறது. கர்த்தருன் பட்சமாய் நிற்கிறது. சகல கண்களும் காணப்படுகிறார். இதோ நாட்கள் வருகிறது. சீயோன் மகிழ்ந்து களி கூறுவதாக. ஓ ராபா ஹந்தர். இன்னும் வெந்து போகலையா? இன்னும் வெந்து போகல. அவர் திரும்ப பண்ணுகிறார். அதே மோசே தானே, அந்த மோசையை தானே உச்சடியில எழுந்திருந்த தேவன் திரும்ப அனுப்பினது போல இன்னைக்கு அநேகருக்கு அதை திரும்ப அனுப்புகிறார். அதே இடத்துக்கு அனுப்புகிறார். அதே துக்கத்தின் நடுவில் அல்ல, அந்த இடத்துல இப்பொழுது மகிழ்ச்சியோடு, நிந்தையோடு அல்ல, அந்த இடத்துல மீட்பராய், தலைவனாய். ராபா பாபா பாபா பா கத ராபா ஹந்தரா ரிகாபா ஷகத ரகல கத ரியாதர. புறம் தள்ளப்பட்ட உன் வாழ்க்கை இனி நீ தள்ளுண்டவன் என்று பெயரிடப்படாமல் பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைக்கப்படுவார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கம்பீரித்து ஆர்ப்பரி. என் தேவன் பெரியவர். நாங்கள் போற்றும் கண்மலை, எங்கள் மீட்பரே, எங்களோடு இருக்கிற தெய்வமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன் நீ, நாங்கள் போற்றி. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று சொல்றோம். ஹல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் உங்களை எடுக்கல தெரியுமா? சில ஜெபத்தை ஆண்டவர் தட்டி விட காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சில பாதையில் உங்களை நிற்க வைக்க காரணம் என்ன தெரியுமா? மோசே, நீ நின்னாதான் சில கிரியைகள் உன் ஜனத்தின் நடுவில் நடக்கும். மோசே, நீ நின்னாதான் சில காரியங்கள் உன் ஜனத்தின் நடுவில் நடக்கும். அவங்களால வெளியில வர முடியாது மோசே, அவங்களால அற்புதத்தை பார்க்க முடியாது மோசே. அவங்க அற்புதத்தை பார்க்கணும்னா மோசே நீ நிக்கணும். அதற்காகவே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காகவே 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்புறீங்களா? இதற்காகவே கர்த்தர் நடத்துகிறார்னு விசுவாசிக்க. இதற்காகவே இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே நான் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம யோசேப்பு சொன்னா, சகோதரர்கள்ட்ட நீங்க எனக்கு செஞ்ச தீங்கை நினைச்சு கலங்காதீங்க. ஆமென். கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பினா. கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பினா. சில காரியத்தை நான் உங்களுக்கு செய்யும்படியாக, நான் நிற்கும்படியாக கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பியிருக்கிறார். இதுவே உங்கள் சாட்சியாய் மாறுவதாக. ஏன் இதை கடக்க பண்ணினார் என்பது இன்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதோ நாட்கள் வருகிறது, இதோ காலங்கள் வருகிறது. பார்க்கிற சகல கண்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் இதோ கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட. ஓ நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். நீங்க போதும் மகதரா, நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானே, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின், ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவன் நீ. சொல்லுங்க, என்னுடைய தேவனும் நீர்தான், என்னுடைய தேவனும் நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவன் நீர்தானையா, என்னுடைய தேவன். சொல்லுங்க, என்னுடைய உழைப்பை யார் வந்து, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலை உயர்த்துபவர் பட்சித்த வருஷங்களின் நன்மை இதோ வருகிறது. பறிக்கப்படவில்லை, சகலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். கடைசி ஒரே ஒரு வார்த்தை, 2 கரத்தை உயர்த்தி, அந்தியம் வரை ஆச்சூடுமதி, அந்தியம் வரை ஆச்சூடுமதி இயேசு என்று போராபஹன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, ஒற்றைக்கு விடுகையில்லை, ஒற்றைக்கு விடுகை
அடுத்து மாறுக இல்லை, ஒற்றைக்கு விடுவ. தனியா விட மாட்டா, அவர் என்னை விட்டு மாறவும் மாட்டா. அந்தியம் வரை சுடுமதி இயேசு மாத்திரம் போதுமே. என்றென்றும் என்னை விட்டு மாறாத கண்மலை, நித்திய கண்மலையே நம்பி நடக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகப்பா. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். லோராமா, நான் நின்று கொண்டு தேவன் செய்கிறதை பார்ப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், மகிமையானதை காண பண்ணுவாராக. நன்றி தகப்பனே, நிற்க பலன் தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா.